Hello friends, welcome back to Homegalattaa. இன்னைக்கு ஒரு 2 ல இருந்து 3 வயசு குழந்தைக்கு frock எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அளவு Dress, தைக்க வேண்டிய cloth, ஒரு lining cloth, inch tape, marking ஏதாச்சும் chalk piece, ஒரு scissor. நீங்க தைக்க வேண்டிய cloth நாலா மடிச்சு போட்டுக்கோங்க. நான் பின்பக்கமா வச்சு நாலா மடிச்சு போடுறேன். அப்பதான் மார்க்கிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு front dressல வராம இருக்கும். அதுக்காக நான் உள் பக்கமா வச்சு மடிச்சு போட்டுருக்கேன். இப்போ இது மேலே இருக்கிற பார்டரை வந்துட்டு நம்ம பாதியை கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை வந்துட்டு நம்ம பின்னாடி ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ இது மேலே அளவு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு ஆர்ம் ஹோலை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்குக்கும் ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்காக விட்டுட்டு மிச்சத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் வரைக்கும் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்புக்கு வரைக்கும் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம ஏதாச்சும் டைட்டாக இருந்துச்சு அந்த மாதிரினா நம்ம பிரித்து விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹிப் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்பில் வந்து ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுக்கோங்க. அது வரைக்கும் விட்டு நான் இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஆர்ம் ஹோலையும் கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஓப்பன் வைக்கல பேக்கில், அதனால நெக்கை வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்க போகிறேன். அந்த அளவு ட்ரெஸ்லையுமே வந்துட்டு பேக்கில் ஓப்பன் இருக்காது. ஸோ கொஞ்சம் நெக்கு வந்து டீப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வியர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு ஒன்று வந்து பேக் பார்ட்டுக்கும் ஒன்று வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கும் போது உங்களுக்கு எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தெரியும். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் கழுத்தை பெருசாக கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது கழுத்து பெருசாக கட் பண்ணதை வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணதை வந்துட்டு பேக் பார்ட்னு எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பீசஸை அப்படியே எடுத்து லைனிங் கிளாத் மேலே போட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த கிளாத்து சில்க் கிளாத் மாதிரி இருக்கும். அதனால நான் லைனிங் கொடுக்குறேன். நீங்கள் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா லைனிங் கொடுக்காம கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்போ குழந்தைக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த கிளாத்து மடித்து போட்ட மாதிரியே லைனிங் கிளாத்தையும் 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டு நம்ம எழுதிருக்கோம்ல, அதை வந்துட்டு எடுத்து போட்டு வெட்டுங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா 2 நெக்குமே வந்துட்டு டீப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் பேக் சைடு இருக்கிறத வந்துட்டு போட்டு வெட்டுங்க. இது அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சாக்பீஸால் வந்துட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டலாம். இல்லைனா இதை பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெட்டுடலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் இன்னும். நெக்கு நல்லா கரெக்டாக அதே சைஸ்லேயே வச்சு வெட்டிக்கோங்க. சைடில் ஸ்லிட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டாக பிரித்து ஒன்று வந்துட்டு பேக்குக்கு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து போட்டு நெக்கு கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாடிஸ் பார்ட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிச்ச க்ளாத்தை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 4ஆக மடிக்க தேவையில்லை, 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கர்ட்டுக்கு
அளவில் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஸ்கர்ட் பார்ட் எவ்வளோ அவ்வளோ மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃப்ராக்கை விட ஒரு 2-3 இன்ச் வந்துட்டு பெருசாக வைக்க போகிறேன். அதனால நான் பெருசாக மார்க் பண்ணிக்க போகிறேன். இதோட அளவு ஆக்சுவலாக 10.5 இன்ச்சஸ் இருக்குது. நான் தைக்க போகிற ட்ரெஸ்ஸில் 14 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். இதில் இன்னொரு சைடு பார்டர் இருக்குது. அந்த பார்டரை வந்துட்டு நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் வர ஸ்கர்ட்டுக்கு வைக்க போகிறேன். அதனால் ஃப்ரண்ட்டில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் சீம் அலவன்ஸ் விடலை. ஸோ நம்ம 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே 14 இன்ச்சே வச்சு இங்கே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இன்ச் இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். இதை நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதிலிருந்து அதுக்கப்புறம் உள்ள பார்ட்டை வந்துட்டு பேக் சைடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு வந்துட்டு ரா எட்ஜஸ் வரும். அதனால மடித்து தைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் நம்ம விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த பார்டர் இருக்கிறது வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு பேக் ஸ்கர்ட்டு. ஸோ இப்போ இந்த 14 இன்ச்சோட நம்ம நேராக ஒரு கட் பண்ணிக்கலாம். இங்கே 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது நான் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கட் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நம்ம கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம். பேக் சைட் ஸ்கர்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஸ்டிச்சிங் பார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு நான் லைனிங் கிளாத் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா லைனிங் கொடுத்துக்கலாம். நான் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் இதை அப்படியே நம்ம ஃப்ரில் பண்ணி பாடி ஸ்பாட்டோட ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹோம்கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம்கலாட்டா. Thank you for watching.